ஹலோ ஐஎஸ், நான் தான் உங்கள் தனபால் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எனக்கு ட்ரீட் வைக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இது என்ன பிளேஸ்ரா, இங்கே சுற்றியுமே பின்னாடி மலை பறவையெல்லாம் பறந்ததுக்குன்னு பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா இது மோதூர் டு பெத்தியூர் மோதூர் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, பெத்திக்குட்டை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு சத்திப்பாறை ரோட்டில் நம்ம மோதூர் பெத்திக்குட்டைங்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வரணும். பார்த்தீங்கன்னா சுற்றியுமே அடர்ந்த காடுங்க தான், ஃபாரஸ்ட் தான், ஃபுல்லாக எலஃபெண்ட்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. சேஃப்டியாக பார்த்து வரணும். அதனால் நம்ம இங்கே நம்ம ஊருங்கனால நம்மளுக்கு தெரியும் எங்கெங்கே யானை நிற்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பசன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஃபுல்லாக டேமு தண்ணிங்கிறதுனால ஃபுல்லாக இதெல்லாம் இங்கே வரவும் கூட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பவானிசார் டேமில் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாங்க, எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவருக்கே போயிடுச்சு தண்ணி, அங்கே ஓடிட்டுக்கு பார்த்தீங்களா அதுதான் ரிவரு. நம்ம இது பார்த்தீங்கன்னா இது என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கு கீழே உள்ளதான் நம்ம ரிவர் ஓடிட்டு இருக்குது. இது பவானிசார் டேமுக்கு போயிட்டு டைரெக்டாக அங்கே ஜாயின் ஆகி டேமுக்கு போயிரு தண்ணி. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்கிறனால இன்றைக்கி மீன் பிடிச்சி எனக்கு சமைச்சு தர போகிறாங்க. அதை வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ரிவருக்கு போயிட்டு வலையெல்லாம் போடுறதுக்கு போயிட்டாங்க. வலை போட்டு மீன் பிடிக்க போகிறாங்க. நம்ம கைஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரிவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா வலை விட்ருக்காங்க ரிவரில், நம்ம அதை போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்களா போகலாம். எல்லாம் நம்ப வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கொக்கெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாமே ரிவர் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பேர்ட்ஸாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பெரிய பெரிய கழுகுமாக இருக்கிற பறவைகளும் வந்துருக்கு. அந்த டிஸ்கவரியிலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த கழுத்துலையெல்லாம் முடி இல்லாமல் கொஞ்சம் டெரராக இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் பறவைகள் அங்கே உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் நம்ம ஆற்றுக்கு வரோம். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகி ஆற்றுக்கே போயிருக்கனால இங்கே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே விவசாயி காடு தான். முதல்ல விவசாயி இதில் ஃபுல்லாமே வாழை, தட்டைக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நம்ம விவசாயிங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி வந்துருச்சு, ஃபுல் தேக்கம் ஆயிடுச்சு. டேமில் ஒரு 7 வருஷமாக இது ஃபுல்லாமே தண்ணியாக தான் நின்றுட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே விவசாயிங்க வந்துட்டிங்கன்னா வாழை, அதுக்கப்புறம் தட்டை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இடையில கூட தண்ணி வந்து வாழை போட்டதெல்லாம் நஷ்டமாயிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி மழை பெய்யறதுனால அதிகமாக இங்கே விவசாயி இப்போ பண்ண முடிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா எப்போ தண்ணி ஏறுது எப்போ இறங்குன்னு தெரியறதில்ல, அதனால் வாழை போடுறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்கிறாங்க. போட்டால் ஃபுல்லாக நஷ்டமாயிருந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் இங்கே இப்போ இந்த டைம் பார்ப்பாங்க, தண்ணி ஏறுச்சுன்னா போட மாட்டாங்க. தண்ணி இதே மாதிரி குறைஞ்சி ஆற்றுலேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவாங்க இந்த விவசாயிங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நல்லா இருக்குங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரிவர் கைஸ். பாருங்க எவ்வளோ இயற்கையாக இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் பார்த்தீங்கன்னா உள்ள வலை போட்டு விட்டு மீன் பிடிச்சி சாக்கில் போட்டு எடுத்துட்டு வருவேன். பார்த்தீங்கன்னா பிரவீன் ஜாயில் பார்த்தீங்கன்னா மீன் க்ளீன் பண்ண போகிறாங்க. பிரவீன் பார்த்தீங்கன்னா இது செலாம் பிடிச்சி தருவா. சாய் பார்த்தீங்கன்னா ரக்கை இதெல்லாம் கட் பண்ணிட்டு போடுவா. ஜாயில் பார்த்தீங்கன்னா அது செலாம் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். வாய்க்குள்ள அது சாப்பிட்றே பேர் ஜிலேபி மீன் தான் இன்னைக்கு சமையல் கைஸ். சரிங்களா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி க்ளீன் பண்ணி ப்ராசஸ் நடந்துருக்கு. உங்களுக்கு சமையல் பண்ணுற ப்ராசஸ் காமிக்க போகிறேன். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சமையலை கண்டினியூ பண்ணலாம். 10 கிலோ கறி வேணும் பாய். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மழை வேறு வந்துருச்சா, மீனெல்லாம் கழுவி முடிச்சு எடுத்து வந்தாச்சு. மழை வேறு வந்ததுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னா தெரியல.
மழை பெஞ்சதுல விறகுல தீ எரியுமான்னு டீ போட்டு விட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயும் வேற மழை வேற வந்துட்டு இருக்குதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட முடியாத நிலைமை ஆகி போயிட மாட்டேங்குது. டைம்ல அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேற்கு தொடர்ச்சி மலை வேற மாதிரி தெரியும். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம சாயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகாயெல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா மீன் ஒரு பக்கம் வச்சாச்சு, மறைச்சி குப்பை அதை உலகாமல் இருக்கு மூடி வச்சு. அது இங்கே பாரு தினேஷன், மழை போடுற எப்படி வந்துருச்சுன்னு மழை வர திடீர்னு எப்படி இறங்கிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை. பார்சல் மேலே தான் எடுத்து கைஸ், திடீர்னு வேறு மழை வேறு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. இங்கே வேறு வந்துச்சுன்னா சாப்பாடு சமையல் இனிமேல் பண்ண முடியாத நிலைமை. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக அடுப்பில் தீ பற்ற வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா மழை சரன்னு வந்துட்டு இருக்கு கைஸ். என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க வந்துட்டு ரொம்ப வர்றாங்க. மழை வேறு வரனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னமோ நினச்சி வந்தால் திடீர்னு மழை டைம் மழை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே மழை பெஞ்சிட்டுருக்கிறது. இங்கே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நவீன ஒரு சிரிப்பு ஸ்மைலி போட்டுக்கிறேன். செஃப் ஆகிட்டேன். ஏன்னா காற்றடிக்குது. இப்போ சமையல் செய்வோமா என்னன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா மழை காற்று ரெண்டு வருது கைஸ். முதல்ல காற்று தான் பலமாக வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சரியான மழை வந்துருக்குது கைஸ். சாப்பாடு செய்வோமா என்னன்னே தெரியலையே. காற்று வர பலமாக அடிச்சுட்டு இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா நெல் போட்டு தக்காளி போட்டு சாப்பாடு வந்துட்டு இது கொதி ஆகிட்டு இருக்குது. கொதி ஆகிட்டு தானே இப்படி எப்படி மல்லை சாறு மாதிரி எப்படி தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிரண்டை இல்லை பார்த்தீங்கன்னா கரண்டிக்கலாம் இப்படி போட்டு தக்காளி சட்னி ஆச்சு. ஆளுக்கு கொஞ்சம் தக்காளி சட்னியோட சாப்பிட்டு வைங்க வாங்கடா. புளி தண்ணி மாதிரி ஊற்றினா போதுமா? புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி எடுத்து ஊற்றுவீங்களா? கலரே மாறி போதுண்டா கைஸ். குழம்பு மீனெல்லாம் எடுத்து போட்டுருக்கோம். இது முண்டை தனியாக தலை தனியாக வந்துட்டு சமையல் பண்ண குழம்பு வைக்க போகிறோம். சாப்பாடு வந்துட்டு தனியாக இலையில் எடுத்து வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தடமாக பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே மீன் இடி, இந்த இடி சவுண்டு கேட்குது. பார்த்தீங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு. அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம நல்ல வேலை இங்கே மழை வரல. சாப்பாடு செய்யும்போது ஒரு டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு சாப்பாடு செய்யாததுக்கு முன்னாடி. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குழம்பு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கொதியாகிட்டுருக்கு. எத்தனை நேரம் இது ஆகிறது? நம்ம மீன் வந்துட்டு வெந்துருச்சுன்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது? உப்பு போடணுமா? இப்போ மீன் கொஞ்சம் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். தலை மட்டும் வச்சுட்டு இதுல குழம்பு பண்ண போறோம். அதுல உடம்பு தனியா தலை தனியா வச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுன்ற சாம்பார் மாதிரி இருக்குது. இது வர இதுதான்டா நல்லா திக்கா இருக்குதுடா. மலை யாரு? செஃப்டா பிரகாஷ் யாரு? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சாப்பாடு எப்படி இருக்கு? நீடா எப்படி சாப்பாடு சூப்பரா இருக்கு. சொல்ற டேஸ்ட் ப்ரோ, டேஸ்ட் எப்படி இருக்கு ப்ரோ? மாளிகையும் காணாத இன்பமடா இரும்பாய்